5 லிங்கம், 5 லிங்கம். சிதம்பரேஸ்வர் ஆகாசலிங்கம், செகண்ட் ஜொம்பகேஸ்வரர் ஜலலிங்கம், திருவானைக்காவலர் ஜலம், ஏகாம்பரசர் காஞ்சிபுரம் பிருதிலிங்கம், காஞ்சிபுரத்தில் ஏகாம்பரசர் பிருதிலிங்கமா இருக்காரு. பூமி பக்கம் போனீங்கன்னா பில்டிங் நேட் சைட் போனீங்கன்னா அங்க வந்து ஸ்ரீ காலாஸ்ரீ வாய்வு லிங்கம், அக்னி காலாஸ்ரீ வந்து 4வது லிங்கம் வாய்வு லிங்கம், அக்னி வந்து அருணாசலம். இங்க வில்வ மரம் அரச மரத்துல நாகேஸ்வரி அம்மா, அடுத்தது விநாயகர், 2 சேர்ந்த இடம். வில்வ மரம் அரச மரம். அங்க வந்து அம்மா பிடாரி அம்மன், ரேணுகம்பாள், ஃபர்ஸ்ட் ரேணுகம்பாள், விநாயகர், 7 பேர் கன்னிமார்கள், சப்தமாதா கன்னிமார்கள், பிடாரி அம்மன், ஐயப்பசாமி. பிடாரி பயங்கரமான ஒரு சக்தி வந்து. இப்ப இவர் வந்து எப்படின்னா இவர் வந்து எல்லாமே கொடுப்பார், அள்ளி அள்ளி கொடுப்பார் எல்லாமே. ஆனா அவருக்கு பிடிக்காது பாருன்னா ஆடக்கூடாது, வசதி வந்துச்சுன்னா ஆடக்கூடாதான், சாதாரணமா இருக்கணுமா. அம்மா வந்து துஷ்டர்கள்லாம் வந்து விளைகிறவங்க, விரோதி, நம்ம லைஃப்ல வாழ்க்கையில குறுக்க வர்றவங்க, வேலை செய்யறதுல அங்க வந்து நம்மளுக்கு எதனா தொல்லை கொடுக்குறவங்க, இதெல்லாம் வந்து பிடாரி அம்மன் தான் முடியும். அவங்களுக்கு ஒரு விளக்கு போட்டு, நெய் விளக்குங்க விற்கிறாங்கல்ல, 30 ரூபாய் ஒரு தட்டு விளக்கு போட்டு 9 சுற்றின்னு வரணும். அவங்க பேரை சொல்லி, அவங்க யார் உங்களுக்கு தொல்லை பண்ணுறாங்களோ அவங்க பேரை சொல்லி சுற்றி வரணும். அப்படியே 9 சுற்றி வரணும், விளக்கு போடணும். போட்டால் தான் அந்த பிரச்சனையை அவங்க முடிப்பாங்க. உங்க பேர் சொல்லுங்க. முத்துலட்சுமி. எங்க இருக்கீங்க? நாங்க இங்க இருக்கோம், திருவண்ணாமலை காமராசலிங்க இருக்கோம். இதோட 2வது தடவை நமக்கு பேட்டி கொடுத்துருக்கோம். ஒன்னும் பெருசா வச்சிருந்தீங்க. கோபுரத்தோடய இருக்கிறேன். கொல்லிமலை சித்தர், பிரேம் சாய் பாபா, ஞானானந்தகிரி சுவாமியோட சீடர் ஆதிசங்கரர் பீடம், அப்படியே பீடம் ஆதிசங்கர் ஜோதின் படம். ஞானானந்தகிரி நம்ம இங்கே தான் இருக்க தபோவனம், அவருடைய சரணானந்தகிரி. அங்கே கொல்லிமலை சித்தர் எல்லாரும் நடப்பார்கள். கொல்லிமலை சித்தர்னு எல்லாருக்கும் மக்களுக்கெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் வைத்திய உதவி செய்யுது. எல்லா நோய்களுக்கும் பச்சை மருந்து கொடுப்போம், அல்வா கேட்பாங்க. அவங்க ஒரு 40-50 ஆண்டுகள் அங்கே தான் அவங்க சேவை பண்ணிட்டு பௌர்ணமி கிரிவல பாதையில் எல்லாம் வராங்க. எங்களுக்கு காட்டுக்குளத்தில் ஒரு ஆசிரமம் ஒன்று கட்டி மக்களுக்கு சேவை செய்து கொண்டு வரோம். கரூரில் ஒரு முதியோர் ஒன்று நடத்தி வரோம். அந்த அன்னையின் பாசக்காரர்கள் ஒரு ட்ரஸ்ட் நடத்திட்டு அது மூலமாக சேவைகளாக செஞ்சு கொண்டு வருகிறோம். அது பாரம்பரிய தாத்தா அவங்களாம் வந்து அந்த 18 சித்தர்கள் பாரம்பரியம் வந்தவங்க. அதாவது வைத்தியம், யோக முறையெல்லாம் திருவள்ளுவருடைய அந்த பாரம்பரியில் அந்த கிரியா யோகம், வாசி யோகம் எல்லாம் சொல்லித்தரும். சாகா கலைன்னு மஞ்சள் நூலுக்கு மேலே வாழலான்னு சித்தர்கள் சொல்லுவாங்க. அதனால் அவளுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியம். எல்லா பேரும் இல்லாமல், எந்த ஜாதி பேரும் இல்லாமல் எல்லாரும் வருவாங்க. இஸ்லாம் வருவாங்க, கிறிஸ்துவ வருவாங்க. எல்லாருக்கும் அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டர் வள்ளலார் மாதிரி ஒளிதான் கடவுள். எல்லாருக்கும் அந்த இறைவனுடைய வழிபாடு காட்டி நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் சகோதரர் உலகம் ஃபுல்லாக எல்லா உயிர்களும் இன்பத்து வாழ வேண்டும். வள்ளலார் கொள்கை தான் நாங்கள் பின்பற்றி வரோம். எல்லா உயிரும் இன்பத்து வாழ வேண்டும், எல்லா உயிரும் இன்பத்து வாழும். லோக்க சமஸ்தாத்து விலோகம் வந்து லோக்க சமஸ்தாத்து வந்து எங்கே போவோம், உலகம் ஃபுல்லாக சுற்றி வந்துட்டோம். அமர்நாத், கேதார்நாத், முக்திநாத், மானசெல்வம் எல்லாம் செலவு கழித்து பாரத தேசத்தை பிரவேசம் பண்ணி இப்போ திருவண்ணாமலையிலே ஒரு ஆசிரமத்தை இருக்கிறோம். பௌர்ணமி பண்ணிக்கு மக்கள் எங்களை பார்க்க வருவாங்க. அதுதான் எங்களால் முடிஞ்ச சேவைகளை செய்து கொண்டு வரோம். அவங்க விலாசம், உங்கள் டெலிஃபோன் நம்பர் சொல்லுங்கள். நாங்கள் பூஜைகள்லாம் வந்து சிதம்பரம் வள்ளலாருடைய அந்த வாழ்க்கை படம். எங்களுடைய நம்பர் வந்து 81 22 47 81 22 47 2614. எங்கே வந்தால் உங்களை பார்க்கலாம்? எங்கள் திருவண்ணாமலை தான் பார்க்கலாம். திருவண்ணாமலையில் அம்மாவை என்னோட தான் இருக்காங்க, மாத்தாச்சி. அவங்களும் என்னோட இருக்காங்க, மாத்தா சிவஜோதி அம்மா. மாத்தாச்சி அவங்க என்னோட எல்லாம் சேவை செய்து திருவண்ணாமலையில் சொல்லுவாங்க. நீங்கள் திருவண்ணாமலையில் உங்களை எங்கே வந்தால் பார்க்கலான்னு சொல்லுங்கள். சிவாய நம, ஓம் நம சிவாய. இந்த திருவண்ணாமலை புண்ணிய சேத்திரத்தில் மொத்தம் அம்மா வந்து 27 வருட காலம் அம்மா தவத்தில் இருந்து இன்னைக்கு வெளியில் வந்து எல்லாருக்கும் அருள் பாலிக்க வந்திருக்கிறோம். நாங்கள் நம்மளுடைய ஆசிரமம் எங்கே இருக்குதுன்னா சோமாசிப்பாடி அருகில் காட்டுக்குளங்கிற இடத்துல ஸ்ரீ ஆதிசங்கரர் அத்வைத பீடம்னு இருக்குது.
அத்வைத சித்தர்கள் மடம் அது. இந்த மடம் சித்தர்கள் வந்து அந்த காலத்துல காட்டுலையும் மேட்டிலையும் மலையிலையும் மூலிகைகளை கொண்டு இலை தலைகளை கொண்டு யாகம் வளர்த்தாங்க. இந்த மாதிரி உணவுப் பொருள்களை போடல. நம்ம அதை மீண்டும் நாங்க கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் இந்த ஒரு பெரும் முயற்சியை எடுத்து இந்த திருவண்ணாமலை புண்ணிய சேத்திரத்துல இப்பதான் கொஞ்சம் நாங்க இடம் வாங்கி நல்ல அருமையா கட்டிட்டு இருக்கோம். இந்த யாகத்துல எந்த விதமான உணவுப் பொருட்களும் போட மாட்டோம். இது வந்து எப்படி சித்தர்கள் அந்த காலத்துல உலக மக்கள் நன்மைக்காக ஒவ்வொரு மூலிகைகளையும் மக்களுக்கு பயன்பட வேணும், ஒவ்வொரு மூலிகையும் வேலை செய்யும். அந்த மாதிரி தி சீக்ரெட் ஆஃப் இந்தியான்னு பால் புருட்டன்கிறவர் ஒரு புத்தகம் வெளியிட்டு இருக்கிறாரு. அதுல அந்த சீக்ரெட் ஆஃப் இந்தியாங்கிற புத்தகத்துல நம்மளுடைய அந்த யாகத்தினுடைய மகிமை அதுல இருக்கும். நல்லது. நமசிவாய. ஓம் நமசிவாய. நம்பர் சொல்லுங்க. என்னுடைய பேர் வந்து மாதாஜி சிவஜோதி. பாபாஜி பாபாலாம் 8 வயசுல இருந்து இருக்கிறாரு. அவருடைய அப்பாலாம் பெரிய மகான் அவரு. இன்னைக்கு வயசு அவருக்கு 81 வயசு ஆகுது. என்னுடைய நம்பர் வந்து 9952961671. ஓம் நமசிவாய. ஓம் நமசிவாய. ஓம் நமசிவாய. வணக்கம். நாங்கள் சென்னையில் வரோம். பௌர்ணமி அடிக்கடி வருவோம். இங்கே திருவண்ணாமலை அனைவரும் அருணகிரிநாதர் திருப்பூர் முதல் இடம் அனைவரும் திருவண்ணாமலைக்கு வந்து அண்ணாமலை வழிபட்டு ஆரோக்கியமா இருக்கு. சரி. சென்னையிலிருந்து வரேன். இந்த கோயிலுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் அண்ணாமலையார் கொடுக்குறாரு. குடும்பத்தோடு நல்லா இருக்கும். இப்போ எப்படியோ இருந்து நாங்கள் இப்போ இந்த நிலைமைங்கிறது அண்ணாமலையார் தான் காரணம். அண்ணாமலையார் பேர் சொல்லுங்க. முருகன். சென்னையிலேருந்து வரேன். உடம்பு நல்லா இருக்கு. எல்லா இடம் நல்லா வேண்டி கும்பிடும். மேலே போகிறதுக்கும் சொல்லுங்க. பக்தர்கள் மேலே போங்க. ஜடசாமி ஆசிரமம் இருக்கு. 3 வேளை அன்னதானம் பண்ணுவாங்க. சாப்பிட்றதுக்கு காசு இல்லை, ரொம்ப கஷ்டமா இருந்ததுன்னா நீங்க தைரியமா ஜடசாமி ஆசிரமம் போய் சாப்பிடலாம். நல்ல சாப்பாடு முடிஞ்சது கையில் வந்து கொடுத்துதான் வாங்க. இதை விடாம அன்னதானம் பண்றாங்க ஜடசாமி ஆசிரமத்துல. ஜடசாமி சாமி தொகையா இருக்கு. தியானம் பண்ண 48 வருஷம் தவம் பண்ண இடம். அங்கேயே போய் ஜடசாமி ஐயா தவம் பண்ண இடத்த பாத்துக்கலாம். கிரிவல பாதையில சேஷாஸ்திரி சாமி இருக்காரு, அவரும் பாருங்க. அங்கேயே ஜடசாமி சாமி ஆசிரமமும் இருக்கு, அவரும் பாருங்க. ஒரு அண்ணாமலைக்கு அறுவரை நாட்டை அண்ணாமலை அண்ணாபூர்த்தி அஞ்சுவதி சந்தித்து கோபுரத்திற்கான கோரிக்கையும் சாதிக்கின்ற பாப மோச்சனம் வாழ்ந்த உடம்பு நல்லா இருக்கும். நோயிடம் குறிப்பாய்த்தோட இந்த என்ன விசேஷம் சொன்னீங்க? புத்தகம். இந்த புத்தகம் நிகழ்ச்சியில் நல்ல சிறப்பாக இருக்கும். ஆவணம்